என்ன உனக்கு பிடிச்சிருக்கா சாணக்கியா? அழுத்தி கேட்டவனை பார்த்தவளின் விழிகளில் நீர் நிரம்ப துவங்கியது. மறுபடியும் மறுபடியும் ஏன் இதே கேள்வி? இதோ இந்த மூஞ்சியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஆமா, பிடிக்கும் தான். பட் நான் என்னோட சுச்சுவேஷனை உங்ககிட்ட சொல்லிட்டேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு டைம் கேட்கும் போதும் எனக்கு அழுகையா வருது. நானும் மனுஷி தானே. ஸோ என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க. அன்னைக்கு மீட் பண்ணப்போ அசால்ட்டாக கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறீங்க. எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரல கலெக்டர் சார். என்னமோ கையில் வந்து நிற்கிற பொருள் உனக்கு சொந்தம் இல்லைன்னு திருப்பி தர சொல்லி கட்டாயப்படுத்துகிற மாதிரி இருக்கு. என் வாயால் உங்களை வேணான்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப கொடுமை இல்லைங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள் நான் இல்லை. இவ்வளோ வருஷம் எங்கேயோ கண் காணாமல் இருந்தீங்க தானே. அப்படியே இருந்து தொலைக்காம ஏன் என் கண்ணு முன்னாடி வந்து என்னை சாகடிக்கிறீங்க? என்னை கேட்டவளுக்கு அழுகையை அடக்கியதால் முகம் சிவந்தது. கேட்டுட்டே இருக்காதீங்க, உங்களை பிடிக்கும் தான். பட் இவ்வளோ பிடிக்கும்னு இப்போ தான் தெரிஞ்சுது. ஒருவேளை உங்களுக்கு கல்யாணமாகி இருந்தால் இந்த பிடித்ததுக்கு மரியாதைன்னு பேர் வச்சிருப்பேன். எனக்கு கல்யாணமாகி இருந்தாலும் உங்களை நான் இப்போ பார்க்குற மாதிரி பார்த்துருக்க மாட்டேன். பட் என் கண்ணில் இருந்து மறைஞ்சு போன அதே செங்குட்டுவனா நீங்கள் திரும்பி வரும்போது உங்களை வேற எப்படியும் என்னால் பார்க்க முடியலையே. என்னை கேட்டு முறவழிக்க முயன்றவள் குனிந்து அவனிடம் முகத்தை காண்பிக்காது கை விரல்களை ஆராய முயன்றாள். விழிகள் உடைப்படுத்தன. என்னால் முடியும்னு என்னை நம்பி உண்மையா அன்பா தட்டி கொடுத்தது நீங்கள் தானே. நான் உடஞ்சி விழும்போது நீங்கள் கொடுத்தது தொப்பி மட்டும் இல்லை, என்னோட நம்பிக்கையும் தான். அதான் நீங்கள் என் மனசில் ஆழமாக பதிஞ்சிட்டீங்க போல. விரக்தியாக உதட்டை பிரித்து சிரிக்க முயன்றவளின் முகம் வேதனையில் கசங்கியது. போதும், இங்கே கிளம்பிடுங்க. இதுக்கும் மேலே என்னால் அழாமல் இருக்க முடியாது என்றவள் விறுவிறுவென கோவிலுக்கு பக்கவாட்டில் இருக்கும் குழாயை திறந்து முகத்தில் நீரை அடித்து கழுவியவள் அடைத்து வைத்த கண்ணீருக்கு முழு சுதந்திரம் கொடுத்தாள். செங்குட்டுவன் எழுந்து சென்று அவளது கையை அழுத்தமாக பிடித்தான். சாணக்கியா அதிர்ந்து அவனை பார்க்க, கடைசி வரை உன் கையை பிடிக்கிற உரிமை எனக்கு மட்டும்தானே நான் டிசைட் பண்ணிட்டேன் சாணக்கியா என்றவன் விறுவிறுவென அவளை இழுத்து செல்ல ஒரு சிலரது பார்வை இவர்கள் மீது விழுந்தது. சாணக்கியா அதிர்வு மாறாது அவன் இடுப்பிற்கு சென்றாள். அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா மக்களே? கலைகளிலே அவள் ஓவியம் நம்ம இறகி தமிழ் நாவல்ஸ் யூடியூப் சேனல்ல முழு கதையும் இருக்கு. கேட்டு மகிழுங்க. மறக்காம அடுத்தடுத்த கதைகளை கேட்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.